ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நெஞ்சு கிருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே. பரகாலனாகிற சுவாமி திருமங்கையாழ்வார் அவர் எம்பெருமானை அனுபவித்து அருளி செய்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் அனைத்துமே எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்கின்றன. நெஞ்சுக்கு இருள்கடி தீபம், நம்முடைய நெஞ்சம் மனதில் இருக்கக்கூடிய இருட்டு, அறிவின்மைங்கிற இருள், அஞ்ஞானமாகிற இருட்டு, அதை ஒழிப்பதற்கு சிறந்த ஒரு தீபத்தை போல பிரகாசிக்கிறது. அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம், விஷத்திற்கு அமிர்தம் போன்ற இனிமையான மருந்தாக இருக்கிறது. விஷத்தை முறிக்கக்கூடிய அமிர்தமாக இருக்கிறது. சாதாரணமாக மருந்து கசக்கும், ஆனால் இந்த மருந்து மிகவும் இனிமையாக இருந்து மருத்துவத்தன்மையோடும் கூடியிருக்கிறது. அது எப்படிப்பட்ட மருந்து? சம்சாரமாகிற விஷம், நெடும் பிறவி, மாறி மாறி எத்தனையோ பிறவிகள், அது ஏதோ ஒரு எண்ணிக்கையில அடங்குகிறதான்னு பார்த்தால் அடங்கா நெடும் பிறவி, அனாதியாய் என்று தொடங்கித்தனே தெரியாமல் இருக்கக்கூடிய இத்தனை பிறவிகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மம், வாசனா, ருச்சி, இப்படி அறிவின்மையாலே ஏற்படக்கூடிய அனைத்தையும் களையக்கூடிய மருந்தாக இந்த திவ்ய பிரபந்தங்கள் அமைந்திருக்கின்றன. நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் என்ன ஆச்சரியமான தமிழிலே தெளிவாக இனிமையாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள், பாசுரங்கள். இவை சிறந்த இலக்கியமாக, தமிழ் இந்த மொழிக்கே சிறந்த ஒரு இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் இந்த திவ்ய பிரபந்தங்களே திகழ்கின்றன. அத்தனை அர்த்தங்களும் இதிலே அடங்கி ஆச்சரியமான திருமங்கையாழ்வாருடைய கவித்திறன், கவித்துவம், அவர் 4 கவி பெருமாள் என்று பெருமை கொண்டிருக்கிறாரே. ஆசு கவி, சித்திரகவி, மதுர கவி, விஸ்தார கவி என்று தம்முடைய அந்த கவித்துவ சாமர்த்தம், புலமை அனைத்தும் வெளிப்படும்படியாக திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம், வேதாந்தங்களினுடைய சாரம், விழுமிய பொருள், வடமொழி சாஸ்திரங்களை அனைத்தையும் நாம் கற்று எதை அறிய வேண்டுமோ அதை அனைத்தையும், அந்த சாரத்தையே தம்முடைய 6 திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பரகாலன் பணுவல்களே, பரகாலனாகிற சுவாமி திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய பணுவல்கள், பாசுரங்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்கின்றனன்னு ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட திருமங்கையாழ்வார் அவர் அருளி செய்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களுக்குன்னு ஏற்றம். இதை அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் வாழி திருநாம பாசுரத்திலே ஒவ்வொன்றாக விண்ணப்பிக்கிறார். நலம் திகழ் 1084 உரைத்தான் வாழியே என்று திருமங்கையாழ்வாருடைய முதல் திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி. அதற்கு எத்தனையோ நன்மைகள் உண்டு, பக்தி ததும்பக்கூடிய பாசுரங்கள். மேலும் நம் அத்தனை பேரையும் சிறந்த அந்த பக்தியிலே மூட்டுவிக்கக்கூடியது, நம்மிடத்திலையும் ஞானத்தை ஏற்படுத்தி பக்தியை பெருக்கச் செய்கிறது இந்த பாசுரங்கள். இப்படிப்பட்ட நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பித்தவர் அடுத்த வரியில தெரிவிக்கிறார். 4 6 நமக்குரைத்தான் வாழியே. 2 திவ்ய பிரபந்தங்களை தெரிவிக்கிறார். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் இன்னும் 2 திவ்ய பிரபந்தங்கள். திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடியது, திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடியது. இப்படி 2 திவ்ய பிரபந்தங்களை நமக்கு உரைத்தான். திருமங்கையாழ்வார் பெருமானிடத்துல தாம் விசேஷமா அனுபவித்தவர். அந்த அனுபவத்தை தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் நமக்கும் கொடுத்தாரல்லவா. நாம் எப்படிப்பட்டவர்கள்னு சிந்திக்கலையே. பெற்றுக்கொள்ள போகிறவர்கள் உயர்ந்த அதிகாரிகளா, இவர்களும் நம்மை போல சிறந்த பக்தர்களா, அடியவர்களா என்று பாராமல், யாராக இருப்பினும் இதை கற்று இவர்களுக்கு அந்த பக்தி வரட்டும். தாம் பெற்ற பேரு, தனக்கு கிட்டின அந்த அனுபவம்,
தாம் எம்பெருமானை எப்படி அனுபவித்தாரோ இது இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று லோகத்துல சம்சாரத்துல தவிப்பவர்கள் இத்தனை பேரிடத்திலையும் கருணையோடு உரைத்திருக்கிறார், அருளி செய்திருக்கிறார். நமக்கு உரைத்தான் வாழியே. இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு சிறந்து விளங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதுல திருக்குறுந்தாண்டகம் அது 20 பாசுரங்கள் கொண்டிருப்பது. 4-5 20 பாசுரங்கள். மானவேல் கலியன் சொன்ன வன் தமிழ் மாலை 4-5 ஊனமதின்னி வல்லார் ஒளிவிஷம் வாழ்வர்தாமே என்று திருக்குறுந்தாண்டகத்தினுடைய இறுதியான பாசுரத்திலே 4-5 என்று திருமங்கையாழ்வாரே தாம் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்களை அப்படிதான் தெரிவிக்கிறார். 4-5 20 பாசுரங்களை விண்ணப்பித்தேன், ஊனமதின்னி வல்லார். இதுல எந்த குறையும் இல்லாமல் 20 பாசுரத்துல எதையும் விட்டுவிடாமல் அத்தனை பாசுரங்களிலையும் யாரு பிரீத்தியோடு அன்போடு அந்த பாசுரங்களை விண்ணப்பிக்கிறார்களோ, அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு பெருமானிடத்துல ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு ஒளி விசும்பு ஆழ்வர் தாமே. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னன்னா அந்தமிழ் பேரின்பம், தேஜஸ் ஒளி பொருந்து இருக்கக்கூடிய பரமாகாசம். அப்படிப்பட்ட சிறந்த அந்த தேஜஸோடு விளங்கக்கூடிய பரமாகாசம் பரமபதத்திலே இவர்கள் சென்று சேருவர்கள். பரமபதத்தையும் இவர்கள் ஆளக்கூடிய சாமர்த்தியம் இவர்களுக்கு கிட்டும் என்று தெரிவிக்கிறார். இந்த திருக்குறுந்தாண்டகத்தை எதனால ஆழ்வார் விண்ணப்பித்தார்? பெரிய திருமொழி 1084 பாசுரங்களையும் விண்ணப்பித்தவர். மேற்கொண்டு இந்த திவ்ய பிரபந்தம் பாடுவதற்கு என்ன காரணம் எனில், இதை வியாக்கியான சக்கரவர்த்தியாய் விளங்கக்கூடிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்துல அற்புதமாக விளக்குகிறார். பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் திவ்ய பிரபந்தங்கள் திவ்ய தேசங்கள் அனைத்தையும் சேவித்து மகிழ்ந்தாரா? முதல்ல பெருமானிடத்துல திருமந்திரத்தை உபதேசத்தை பெற்றார். பின்னர் வடக்கிலிருந்து தொடங்கி தெற்கு வரை அத்தனை திவ்ய க்ஷேத்திரங்கள், கிட்டத்தட்ட 86 க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்களை பல்லாண்டு பாடினார். இதிலே திருமங்கையாழ்வார் மட்டும் தனித்து 46 திவ்யதேசங்களை பாடியிருக்கிறார். ஆக இப்படி இத்தனை திவ்யதேசங்களை பாடினவர் மிகுந்த ஆனந்தம், சந்தோஷம். பரமபதத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட இந்த ஆனந்தம் இன்னும் மிக்கிருக்கிறதேன்னு அதுல திளைத்து அதிலே ஈடுபட்டு நின்றார். அப்படிப்பட்டவரை ஓஹோ இவர் இங்கிருந்தே அந்த வைகுந்த இன்பத்தை பெற்றுவிட்டோம் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்ல, இந்த சம்சாரத்தினுடைய அதனுடைய தன்மை, அதனுடைய தாழ்ச்சியை இவருக்கு உணர்த்த வேண்டும் என்று இதனுடைய ஒரு போக்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்ட, அதைத்தான் மாற்றமுள ஆகிலும் செப்புவன் என்ன அந்த பதிகம் இறுதியான அந்த 10 பாசுரங்கள்ல ஒரே தவிக்கிறார். ஐயோ அடிநாயேன், நான் மிகவும் தாழ்ந்தவன், இப்படிப்பட்ட எனக்கு ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். சில பெரிய பயம் பீடித்து கொண்டு விட்டது. இந்த சம்சாரத்துல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து விட்டேன். இனி எம்பெருமான் கைவிட்டு விடுவாரோ? இந்த பிறவியில எப்படியாவது எம்பெருமானை பற்றி உஜ்ஜீவனத்தை அடைந்தே விட வேண்டும். இருபாடெறி கொள்ளியின் உள்ளெரும்போ போல் உருகா நிற்கும் என்னுள்ளம் என்ன ஒவ்வொரு பாசுரத்திலையும் எவ்வளவு பதட்டமா இருக்கு, தான் எவ்வளவு துடிக்கிறார், எவ்வளவு பயப்படுகிறார், என்ன எவ்வளவு அஞ்சி இருக்கிறேன், எவ்வளவு துடிக்கிறேன், எவ்வளவு அந்த எம்பெருமானிடத்துல விருப்பம் என்று இதையெல்லாம் விண்ணப்பிக்கிறார். இதை அத்தனையும் கேட்டவருக்கு பெருமானுக்கு மிகுந்த சந்தோஷம். சரி புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சற்று இவருக்கு இன்னும் இந்த துடிப்பு வளர வேண்டும் என்று எம்பெருமான் வந்து முகங்காட்டாமல் நிற்க, அப்ப ஆழ்வார் ஐயோ அந்த எம்பெருமான் எதனால தாமதிக்கிறார்னு தெரியலையே, நமக்கு அவரிடத்துல தான் விருப்பம், மற்ற இடத்துல விருப்பம் இல்லை என்று தம்முடைய விருப்பத்தை மேலும் இந்த பிரபந்தத்துல விண்ணப்பிக்கிறாராம். ரொம்ப தாகம் எடுத்தவன், பக்கத்துல தண்ணீரை பார்த்த உடனே ஒரு 2 நாளா அவனுக்கு தாகம், தண்ணீர் கிடைக்கவே இல்லை. 3ஆவது நாள் தண்ணீர் கிட்டியதுன்னு சொன்னால் முதல்ல அதை எடுத்து முகத்துல தெளித்து கொள்ளுவது, மேல அங்கங்கு ஒற்றி கொள்ளுவது, மார்பில கொட்டு கொள்ளுவது, அதை தலை மேல தெளித்து கொள்ளுவது, இன்னும் இப்படியெல்லாம் செய்த பிற்பாடு அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமா பருகுவானா? அப்போ எல்லா கரணங்களாலையும் அந்த நீரை அனுபவிக்க வேண்டும். இன்னும் மிகுந்த துடிப்பு இருக்கிறவன், தாகம் அதிகமாக இருக்கிறவன் எப்படி அந்த ஜலத்தை வெவ்வேறு விதமா மேல தெளித்து கொண்டெல்லாம் அவன் அனுபவிப்பானோ, அதை போல பெருமானிடத்துல மிகுந்த துடிப்பு அதிகமா. அதனால இப்போ மனசாலையும் வாக்கினாலையும் அதே போல அவருடைய மனசு வாக்கு காயம் என்று 3னாலையும் இப்ப எம்பெருமான அனுபவிக்கிறார். வாக்கினால் பெருமானுடைய திருநாமங்களை பாடி அனுபவிக்கிறார், மனசால சிந்தித்து அனுபவிக்கிறார், கைகளால இந்த எம்பெருமான நோக்கி கை கூப்பி தொண்டுகளை செய்து அனுபவிக்கிறார்.
இப்படி 3 கரணங்களும் பெருமானிடத்துலதான் ஈடுபட்டிருக்கிறது. மற்ற விஷயங்கள்ல நமக்கு துளியும் விருப்பமில்லை என்பதை இந்த 20 பாசுரங்கள்ல விண்ணப்பிக்கிறார். நிதியினை பவளத்தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன்மால கண்டமுன் அண்டமாளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கண்டுகொண்ட தொண்டனேன் விடுகிலேனே. தொண்டனேன் அடியவனான இந்த சேஷபூதனான ஜீவாத்மா, நான் இனி அந்த எம்பெருமான விடமாட்டேன். கண்டுகொண்டேன், இனி அவரை விடுவேனோ? அவரையேத்தான் பேசுவேன், அவரையேத்தான் எப்பொழுதும் என்னுடைய உள்ளம் சிந்திக்கும் என்று தன்னுடைய வாக்கு மனசு காயும் அனைத்தும் பெருமானிடத்துல ஈடுபட்டிருக்கிறதுங்கிறத இதுல தெரிவிக்கிறார். ஆவியை அரங்கமாலை அழுக்குடம் வெச்சில்வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் என்ன நைச்சியான சந்தானத்தையும் செய்து கொள்ளுகிறார். எவ்வளவு தாழ்ந்தவன்! என்னிடத்திலே அந்த அரங்கநகரப்பன் தம்முடைய திருமேனி அழகு தம்முடைய திருநாமங்களை எல்லாம் காட்டி கொடுத்து இப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரே என்று பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம். பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலகடல் வண்ணர் பாலே என்று ஸ்வ அனுபவமாகவும் பிறருக்கு உபதேசிக்குமா போலவும் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? எம்பெருமான பத்தி பேசினவர்கள் உஜ்ஜீவனத்தை அடைந்து விட்டார்கள். எம்பெருமான குறித்து ஏசினவர்கள் அவர்களுக்கும் உஜ்ஜீவனம் கிட்டிவிட்டது. எம்பெருமான பேசி புகழ்ந்தால் உஜ்ஜீவனம் கிட்டும். ஏசினவர்களுக்கும் அதே போல அந்த சிறந்த பலன் கிட்டுமான்னா, சிசுபாலன் அவன் எவ்வளவு வசவு வைதான் கண்ணனை, ஆனால் இறுதியில் கண்ணன் அந்த சிசுபாலனுக்கு முக்தியே கொடுத்து விட்டாரே. அப்ப இப்படி இந்த உலகினுடைய சுவாவம் இருக்கிறது. இப்ப நாம என்ன பண்ணலாம்? பெருமான குறித்து பேச வேண்டுமா ஏச வேண்டுமா என்றால், பேசினேன் ஏச மாட்டேன். என் ஸ்வரூபம் பெருமானுக்கு தொண்டன் அடிமை, அவர்தான் சுவாமி, பேர் உபகாரம் செய்யக்கூடிய எம்பெருமான். அப்பேற்பட்டவனை ஏச முடியுமோ? ஏதோ அறிவின்மையினாலே அவன் செய்தான், ஆனால் நாம் செய்ய முடியாது. பேசினேன் ஏச மாட்டேன். பிறவி நீத்தற்கு நம்மிடத்துல ஒன்றும் உபாயம் இல்லை, எம்பெருமானுடைய கிருபை தான் உபாயம். ஆகவே ஏசமாட்டேன் ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே. அந்த எம்பெருமானிடத்துல ஆசை அன்பு பாசம் இதை வளர்த்து கொண்டால் பெருமான நம்மிடத்துல மிகுந்த அன்போடு நம்மை ரட்சித்து விடுகிறான் என்று இப்படியெல்லாம் உபதேசித்தவர். வெண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மத்தையாருக்கு உய்யலாமே. இப்படிப்பட்ட இந்த தன்மை எம்பெருமானைத்தான் நாம பற்றி இருக்க வேண்டும். நம்மிடத்துல முயற்சிகள் ஏதும் பலன் தராது. பெருமானே நமக்கு தன்னுடைய குணங்களை காட்டி கொடுக்கிறார். நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய மனசு அதே போல நம்முடைய வாக்கு அனைத்தும் பெருமானிடத்துலதான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று இதையெல்லாம் எப்படி பெருமான் நம்மிடத்துல வளர்த்தார்? அவர்தான் நமக்கு இந்த நல்ல தன்மைகள் குணங்களை வளர்த்திருக்கிறார்னா இதற்கெல்லாம் காரணம் திவ்ய கஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசங்கள்ல மண்டி ஈடுபட்டு அனுபவித்ததால் அன்றோ பெருமாள் நமக்கு இப்படிப்பட்ட சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இவர்களுக்குத்தான் உஜ்ஜீவனமே தவிர திவ்ய தேசங்களை பற்றி வாழாதவர்களுக்கு உஜ்ஜீவனம் அன்று. அப்ப திவ்ய கஷேத்திரங்களை போற்றி புகழ்ந்து அந்த திவ்ய தேசங்கள்ல ஈடுபட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அப்படி ஈடுபட்டதினாலேயே இந்த சிறந்த பலன் கிட்டியது. எப்படி இந்த உயர்ந்த அர்த்தங்களை சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களை யாரெல்லாம் கற்கிறார்களோ ஊனமதின்னி வல்லார் ஒளிவிஷம் வாழ்வர்தாமே என்று இந்த 4-5 கொண்டிருக்கக்கூடிய 20 பாசுரங்களை கொண்டிருக்கக்கூடிய திருக்குறுந்தாண்டகத்தை அனைவரும் கற்று உஜ்ஜீவனத்தை பெற வேண்டும் என்று ஆசையோடு திருமங்கையாழ்வார் விண்ணப்பிக்கிறார். அப்படிப்பட்ட பாசுரங்களை கற்று ஆழ்வாருடைய திருவடிகளிலே பிரேமத்தோடு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.